வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திடீர் தாக்குதலை ஆரம்பித்துள்ள இஸ்ரேல், காசாவில் நிலவும் பதற்றம். மோடியுடன் பேசியதாக பொய் கூறிய ட்ரம்ப் அம்பலப்படுத்திய இந்தியா. பிரான்ஸ் நாட்டு மன்னரின் வைர நகைகள் திருட்டு. ஏர் சீனா விமானத்தில் தீ விபத்து. போதைப்பொருள் கடத்தி வந்த நீர்மூழ்கி கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல். ரஷ்யாவில் வெடித்து சிதறிய வெடிமருந்து தொழிற்சாலை. அமெரிக்காவில் போராட்டக்காரர்கள் மீது வீசப்பட்ட கழிவுகள், ட்ரம்ப் வெளியிட்ட வீடியோ. அமெரிக்காவின் அவசர எச்சரிக்கை, பொதுமக்களை குறிவைத்து ஹமாஸ் தாக்குதல் திட்டம். படகு கவிழ்ந்து விபத்து, 3 இந்தியர்கள் உயிரிழப்பு. ஏடன் வளைகுடாவில் தீப்பற்றி எரியும் கப்பல். தொடர்பென விரிவான செய்திகள். இஸ்ரேலிய ராணுவம் ராபாவிலும் தெற்கு காசாவின் பிற இடங்களிலும் தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நிலைமை குறித்து நெதன்யாகுவுக்கும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸுக்கும் இடையே தொலைபேசி அழைப்பு நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பின் உறுப்பினர்களுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டைக்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்ததாக இஸ்ரேலின் பொது ஒளிபரப்பாளர் தெரிவித்துள்ளார். வடக்கு காசாவின் ஜபாலியாவில் இருந்து இஸ்ரேலிய விமான தாக்குதலில் 2 பாலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளதுடன் மற்றும் பலர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆபத்தான சூழ்நிலை காரணமாக நோயாளர் காவு வண்டி குழுவினரால் அந்த பகுதியை அடைய முடியவில்லை என்று மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்ததாக அறிக்கை மேற்கோளிட்டு காட்டப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இடையே ரஷ்யாவின் எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த புதுடெல்லி ஒப்புக்கொண்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது. இது மாஸ்கோவுடனான பொருளாதார ஒத்துழைப்பை குறைப்பதற்கான அழுத்தத்துக்கு அடிபணிய தயக்கத்தை மீண்டும் ஒருமுறை காட்டுகிறது என தெரிவிக்கப்படுகிறது. இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் வாராந்திர விளக்க கூட்டத்தில் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இந்த தலைப்பில் இரு தலைவர்களுக்கும் இடையே எந்த உரையாடலும் நடக்கவில்லை என்று அவர் மறுத்துள்ளார். மேலும் அவர், எனக்கு தெரிந்தவரை நேற்று பிரதமர் மோடிக்கும் ட்ரம்பிற்கும் இடையே எந்த உரையாடலும் நடக்கவில்லை என்று நான் கூற முடியும் என அவர் குறிப்பிட்டார். ரஷ்யாவின் எண்ணெயை வாங்க மாட்டேன் என்று மோடி இன்று எனக்கு உறுதியளித்தார் என்று ட்ரம்ப் கூறியதைத் தொடர்ந்து, இது இந்திய அரசாங்கத்தின் 2வது பதிலாகும், இது ஒரு பெரிய படி என்று அழைத்தது. இந்தியாவின் எண்ணெய் வாங்குவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை, ஆனால் அவர்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க மாட்டார்கள் என்று மோடி இன்று எனக்கு உறுதியளித்தார் என்று ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளரிடம் திரு மோடியை குறிப்பிட்டு கூறினார். பிரான்ஸ் நாட்டின் மன்னராக திகழ்ந்தவர் நெப்போலியன் பயன்படுத்திய 9 வைர நகைகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள லவ்ரி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அருங்காட்சியகத்தில் இருந்த நெப்போலியனின் வைர நகைகள் இன்று கொள்ளையடிக்கப்பட்டன. அருங்காட்சியகத்தில் இன்று வழக்கம் போல சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் பொருட்களை கண்டுகளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு நுழைந்த கொள்ளையர்கள் நெப்போலியனின் 9 வைர நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து அறிந்த போலீசார் விரைந்து சென்று தப்பித்து சென்றவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். சீனாவின் ஹாங்சோவிலிருந்து தென்கொரியாவின் சியோலுக்கு நேற்று புறப்பட்ட ஏர் சீனா விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் அனைவரும் அச்சத்துக்குள்ளாகியுள்ளனர். இவ்விபத்து விமானத்தின் கைப்பைகள் வைக்கும் கேபினில் ஏற்பட்டுள்ளது. பயணி ஒருவரின் பையில் இருந்த லித்தியம் பேட்டரியினால் இந்த விபத்து ஏற்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உடனே விமானம் ஷாங்காயில் உள்ள புடாங் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாகவும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்குள் போதைப்பொருள் கடத்தப்படுவதை தடுக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். இதில் கரிபியன் கடல் பகுதியில் போதைப்பொருள் கடத்திய வெனிசுலா நாட்டு படகுகள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 5 படகுகளில் உள்ள 27 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் அமெரிக்காவை நோக்கி போதைப்பொருள் கடத்தி வந்த நீர்மூழ்கி கப்பல் மீதும் அமெரிக்கா அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் கூறியதாவது, அமெரிக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்த நீர்மூழ்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அளிக்கப்பட்டது. இந்த கப்பலில் பெரும்பாலும் பென்டானைல் மற்றும் பிற சட்டவிரோத போதைப்பொருள் நிறைந்திருந்ததாக அமெரிக்காவின் உளவுத்துறை உறுதிப்படுத்தியது. ரஷ்யாவின் தெற்கு பிராந்தியமான பாஸ்கோர் டோஸ்தானில் வெடிமருந்து தொழிற்சாலையின் ஒரு பகுதி திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. உக்ரைன் போருக்கு தேவையான ஆயுதங்கள், வெடிமருந்துகள் மற்றும் அங்கு பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது.
இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தீயினால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக மாறியதை அடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்துள்ளனர். அதற்குள் அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த 3 பெண்கள் உடல் கருகி பலியாகினர். மேலும் 5 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. மீட்பு படையினர் அவர்களை மீட்டு மருத்துவமனையை கொண்டு சென்ற நிலையில் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த தாக்குதலுக்கு உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலே காரணம் என ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இச்சம்பவம் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்கள் மீது விமானத்தில் இருந்து கழிவுகளை வீசி அவமானப்படுத்துவது போல அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்யறிவு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கொள்கைகளுக்கு எதிராக மியாமி, லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க், வாஷிங்டன், சிகாகோ உட்பட பல்வேறு நகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. நியூயார்க்கின் புகழ்பெற்ற டைம்ஸ் சதுக்கத்தில் சனிக்கிழமை காலை நடைபெற்ற பேரணியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இது மன்னர் ஆட்சி அல்ல, அரசர் யாரும் இல்லை பதாகைகளுடன் போராட்டத்தில் இறங்கினர். காசாவில் பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த ஹமாஸ் திட்டமிட்டுள்ளதாக நம்பகமான தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமெரிக்காவின் ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. ராஜாங்க திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இது யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டமிடப்பட்ட தாக்குதல் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் மத்தியஸ்தர்களால் எட்டப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் குறித்து ராஜாங்க அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மேலதிக விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையேயான யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் தற்போது செயல்பட்டு வருகின்றது. உயிருடன் உள்ள அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் மரணமானவர்களின் உடல்களும் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக மத்தியஸ்தர்களான எகிப்து, கட்டார் மற்றும் துருக்கி ஆகியோருக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கும் அமெரிக்கா யுத்த நிறுத்தம் நிபந்தனைகளை நிறைநாட்ட வேண்டிய அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பு குறிப்பிட்ட இந்த தாக்குதலை மேற்கொண்டால் காசா மக்களை பாதுகாக்கவும் யுத்த நிறுத்தத்தினை பேணுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை குறித்து ஹமாஸ் இதுவரை எந்த கருத்தினையும் வெளியிடவில்லை. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக்கில் உள்ள பெய்ரா துறைமுக பகுதியில் நேற்று படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 3 இந்தியர்கள் உயிரிழந்ததாகவும் மேலும் 5 பேர் காணாமல் போனதாகவும் மொசாம்பிக் நாட்டில் செயல்படும் இந்திய தூதரகம் இன்று தெரிவித்துள்ளது. கடற்கரைக்கு அருகில் கடலில் நங்கூரமிடப்பட்டிருந்த கொள்கலன் கப்பலுக்கு வழக்கம்போல் பணியாளர்களை படகில் ஏற்றி சென்றபோது இந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. படகு கவிழ்ந்தபோது அதில் 14 இந்திய பணியாளர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் இதுவரை 5 பேர் மீட்கப்பட்டனர். ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மற்றவர்களை தேடும் பணி நடந்து வருவதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக இந்திய தூதரகம் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதனால் செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடுகளின் கப்பல்கள் மீது கவுதி குழு தாக்குதல் நடத்தி வந்துள்ளது. சமீப காலமாக கவுதி தனது தாக்குதலை நிறுத்தி வைத்திருந்தது. இந்த நிலையில் ஏமனில் இருந்து வெகு தூரத்தில் உள்ள ஏடன் வளைகுடாவில் கப்பல் ஒன்று தீப்பற்றி எரிந்து வருவதாக பிரிட்டிஷ் இராணுவத்தின் இங்கிலாந்து கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. தீப்பற்றி எரியும் கப்பலை மாலுமிகள் கைவிட்டு வெளியேற தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.